பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஐயோ குட்டி தங்கங்களா, இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்லனாலும் உன்னதான் பாத்துட்டு இருக்காங்க அருண். இங்க பாரு எவ்வளவு கியூட்டா இருக்காங்க ரெண்டு பேரும். தூங்க மாட்டாங்களான்னு தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க. தூங்குவாங்க தூங்குவாங்க, தூங்காமையா? நல்லா தூங்கி எந்திரிச்சுதான் இப்ப கொட்டை கொட்டை முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேற. ஓ, நான் பார்க்க வரேன்னு தெரிஞ்சு முழிச்சிருக்கீங்களா? ஐயோ அருண், அப்படி இல்ல அருண். அவங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, நான் பார்க்க வரேன்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்காரவே இல்லையே அருண். எதை சொன்னாலும் ஏமா இப்படி பேசுற நீ? ஒழுங்கா சொன்னா நான் ஏன் இப்படி பேச போறேன் அருண்? சரி சரி, பேச வந்தது பேசுங்க, இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, நான் பேச வரல, பார்க்கதான் வந்தேன். இவங்களே எவ்வளவு சமத்தா இருக்காங்க, அழுகுவாங்கன்னு சொல்ற? ஹலோ, இப்பதான் சமத்தா இருக்காங்க. இங்க ரெண்டு பேத்து வேற காணோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வேணா பாருங்க. அழுகலனா வேணா என்கிட்ட கேளுங்க. அவங்களே சமத்தா இருக்காங்க. சமத்தா இருக்க மாதிரிதான்ப்பா தோணும். கத்துல இந்த ஊரே வந்துரும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அது புரியாது அருண். கூட இருந்து கிட்டத்தட்ட 4-5 டைம் பார்த்துட்டோம். அமைதியா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இருந்தாங்க, அவ்வளவுதான். ஹலோன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க அருண். ஆமா, அம்மா அப்பா இல்லைன்னா அழுக ஆரம்பிப்பாங்கல்ல. எனக்கும் தெரியும் அருண். நான் சொல்ல வரது என்னன்னா, இன்னும் ரெண்டு பேத்த காணோம், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள நீங்க கொஞ்சிக்கோங்க. நான் வந்திருக்கேன்ல, கண்டிப்பா அழ மாட்டாங்க ரெண்டு பேரும், இல்லடா? ஹோய், என்னடா என்ன பேசுறப்ப? அதுதான் உண்மையா? ரெண்டு பேரும் அழுக மாட்டீங்க தானே? பாத்தீங்களா ஐஷு, ரெண்டு பேரும் அழுக மாட்டாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? நான் கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சவுண்ட் விட்டாங்க, பார்த்தல. பார்த்தேன். ஆமா, ரெண்டு பேருக்கு என்ன பேரு? அத நீங்க சௌமியா கிட்டயும் அன்பனிக்கிட்டயும் தான் கேட்கணும். ஏன், என்னாச்சு? அவங்க தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, நாங்க இன்னும் வைக்கல. ஓ, என்ன பேர் சுட்டு விட வைக்கல? இல்ல அருண், வைக்கல. இதுக்கு மேலதான் வைக்கணும். எல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்பாங்கப்பா. நம்ம போய் எப்போ என்னன்னு கேட்டோம்னா நம்மள திட்டிடுவாங்க. அதனால நம்ம சைலண்டாவே இருந்துக்கலாம் அருண். எல்லாத்துலயும் இப்படி சைலண்டாவே இருந்துக்கணும். எல்லாத்துலயும் சைலண்டா இருக்கணும்னா சைலண்டா தான் இருக்கணும். என்ன அருண் பண்றது? இப்ப போய் நம்ம பதில் கேட்டா சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க அருண். அதனாலதான் அருண் சொல்றேன், நம்ம அமைதியா இருந்துக்கணும்பா. அமைதியா இருக்கிறது நமக்கு நல்லது. போய் ஏதாவது கேக்குறேன்னு கேட்டு திட்டு வாங்குறதுக்கு கம்முனே இருந்துடலாம். நல்லதுதான் ஐஷு, நல்லதா நினைச்சு வச்சிருக்கேன் உன் மனசுக்குள்ள. தேங்க்யூ. நீங்களும் இப்படி இருங்க. இருந்துதான் இப்ப இங்க இருக்கேன். புரியல அருண். அது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனா? என்ன கன்ஃபியூஷன் அருண்? ஏன் இந்த ஃப்ரெண்ட் என்கிட்டயும் பிரியா கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல கூடாதுன்னா இல்ல. சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, காதல் பிரச்சனை தான். காதல் பிரச்சனையா? அதுவும் அருணுக்கா? அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒண்ணு. காதல் பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாதுமா, உன்கிட்ட சும்மா சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? நான் கூட உங்களுக்கு காதலே வந்துருச்சோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல, சின்ன குழப்பம் அவ்வளவுதான். எதை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஹலோ அருண், ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து தானே ஆகணும். நல்லது தேர்ந்தெடுங்க. அதுலதான் பிரச்சனை. ரெண்டுமே நல்லதா இருந்தா ஒரு பக்கம் இந்த பொருள் எடுக்கலான்னு, இன்னொரு பக்கம் இன்னொரு பொருள் எடுக்கலான்னு எனக்கு தெரியல. ரெண்டுல எதை நான் எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துதான் ஆகணும்னு இருக்கு. ஆனா அந்த பொருளே ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு புரியல அருண். சரி, நான் தெளிவாவே சொல்றேன். சும்மா நான் ஒரு ஸ்டோரியா சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்கணும்னு நினைக்கிறான். அதுல கனவுல ஒரு பொண்ணு வருது, நேர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா அந்த ரெண்டுல எதை சாய்ஸ் பண்ணி அவனுக்கு எடுக்கணும்னே கடைசி வரைக்கும் அவனுக்கு தோண மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இப்ப நான் இருக்கேன். அப்ப பொண்ணு விஷயம் அருண்? இல்ல, அந்த விஷயம் இல்ல. அப்ப இப்ப சொன்னது அது சும்மா ஸ்டோரிக்காக உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். அருண், யாரோ தெரியற பொண்ணுக்காக ஏங்கறத விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்காக ஏங்குங்க அருண். அப்படி யாரோ தெரியற பொண்ணு மட்டும்னா ஓகே. நான் ரெண்டு பொண்ணுன்னு இருக்கும் போது யாரோ தெரியற பொண்ணை விட இந்த பொண்ணை காதலிக்கலாம்ல, தப்பில்ல அருண். அப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துதான் ஆகணும். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க ஸ்டோரிக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அத மாதிரி நான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன். அதை வச்சு நீங்க தான் எந்த பொருள் எடுக்கணும் நீங்க தான் அருண் தோணணும். சொல்ல வேண்டியதை புரியுற அளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அருண். நீங்க தான் ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுத்துதான் ஆகணும். குழப்பத்திலேயே இருந்தா வாழ்க்கையை வாழ முடியாது அருண். அப்புறம்
அப்புறம் உங்க கையை விட்டு போயிடுச்சுன்னா கடைசியில அந்த பொருள் கூட உங்க கையில இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாரு. இல்ல நம்ம யோசிப்போம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில அந்த பொருள் வேற யார் கையிலயாவது இருக்கும். அதனால சொல்ற, வேற யார் கையிலயாவது போகிறதுக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நினைச்சு அப்புறம் அந்த பொருள் போனதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுல ஒண்ணுமே இல்ல அருண். நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு மட்டும்தான் இருந்தோம். போனதுக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், அது நமக்கு தேவையில்ல அருண். அதனால என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்துதான் ஆகணும். என்ன அருண், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல புரியுற அளவுக்குலாம் என்னால சொல்ல முடியாதுப்பா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும் நம்ம நினைச்சிட்டே இருந்த அந்த பொருள் நம்ம கைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கடைசி வரைக்கும் வராது அருண். வேற யாராவது எடுத்துட்டு போறதுக்குள்ள நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ சொல்றேன், ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்க எடுத்துதான் ஆகணும் அருண். விட்டுட்டீங்கன்னா கடைசியில ஃபீல் பண்ணுவீங்க அருண். புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு எடுத்துதான் ஆகணும். யோசிச்சிட்டே இருக்காம நல்ல ஒரு முடிவா எடுங்க அருண். என்கிட்ட கேட்டனால எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு, முடிவு எடுத்துட்டேன். சூப்பர் அருண். மேகம் என்பது அடமழை முடிச்சு காற்று முட்டினால் விண்டு கொள்ளும். காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் விண்டு கொள்ளும். மேகங்கள் முட்டிக் கொள்வதாலே சண்டை என்று பொருள் இல்லை. தேகங்கள் முட்டிக் கொள்வதாலே உடல் என்று பொருள் இல்லை. இதழ்கள் பொய் சொல்லும், இதயம் மெய் சொல்லும். தெரியாதா, உண்மை தெரியாதா? காதல் விதை போல மௌனம் மண் போல முளைக்காதா, மண்ணை துளைக்காதா? யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ? ஹாய் அருண். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்க அருண். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏதோ குழப்பத்துல இருந்தீங்களாமே, அதுக்கு ஒரு ஸ்டோரி வேற சொன்னீங்களே. ஆமா, அதான் உங்க ஃப்ரெண்ட் எனக்கு தீட்டுட்டாங்களே. அருண், அவ சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்? நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொண்ணை விட நம்ம கனவுல வர பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு காதலிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் அருண். அப்படி கூட இருக்கலாம் அருண். ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில ரெண்டு பக்கத்துல இருக்கும் போது ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு போனா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? அதுக்குன்னு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை வரும். அவ்வளவு பிரச்சனையும் தானே நம்ம பார்ப்போம். ஒரு பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு போவோமா? நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு பல பிரச்சனையை பார்த்துட்டு தான் வரும். அதே மாதிரிதான் அந்த பல பிரச்சனையை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் அருண். அதனால நான் சொல்றேன், ஒரு பக்கம் மட்டும் பார்க்காம இன்னொரு பக்கமும் பாருங்க. நீங்க சொன்ன ஸ்டோரி படி கனவுல வர பொண்ணு தேடி கண்டுபிடிச்சது கையில பொக்கிஷமா கிடைக்கும் போது இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு மாதிரி சந்தோஷம் அருண். அந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாத அருண். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொண்ணு நமக்கு தெரியும். அதே உங்க கனவுல வர பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு காதலிச்சு பாருங்க அருண். அதுதான் உண்மை இல்ல. இல்ல அருண், நீங்க சொன்ன ஸ்டோரிக்கு நான் சொல்றேன் அருண். ஒரு பக்கம் மட்டும் பார்க்காம இன்னொரு பக்கமும் பாருங்க. ரெண்டு பக்கத்துல என்ன முடிவு எடுக்கணும் நீங்க தான் முடிவு எடுக்கணும். அடுத்தவங்களை சொல்ற வச்சு நீங்க முடிவு எடுக்க கூடாது அருண். உங்களுக்கு உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதபடி நடந்துக்கோங்க. இந்த பொருள் எடுக்கலாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் சொல்றதோ ஐஷு சொல்றதோ வச்செல்லாம் நீங்க முடிவு எடுக்க கூடாது அருண். அதனால உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ எந்த பொருள் வேணுமோ அதை பார்த்து எடுங்க அருண். இப்படி வந்து சொல்லி குழப்பி விடுறேன்னு நினைக்காதீங்க அருண். நான் குழப்பி விடலாம் செய்யல, அதுதான் அருண் உண்மை. ஏன்னா நாங்க சொல்றத வச்சோ இல்ல ஐஷு சொல்றத வச்சோ இப்படி எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாத்துக்கும் யாரையாவது கேட்கணும்னு தான் தோணும். உங்க மைண்ட்ல குழப்பம் இருக்கலாம், அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு இருக்குல்ல அருண். அந்த தீர்வை தேடி கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம எடுக்க கூடாது அருண். சோ உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க தான் எடுக்கணும். இவ சொன்ன மாதிரி ரொம்ப நாளும் யோசிக்க கூடாது. ஏன்னா நம்ம கையை விட்டு போனாலும் போயிடும். போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுகவும் முடியாது, கண்ணீரும் விட முடியாது. அதனால சொல்றேன், சீக்கிரமா எடுங்க. ஆனா உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க எடுங்க. புரிஞ்சிருச்சா அருண்? ஓகே. அவ அப்படிதான் எல்லாத்தையும் குழப்பறதுலயே இருப்பா. இந்த இடத்துல நான் இதை பேசிட்டு இருக்கும்போது நீ இதை தானே வந்து சொல்லியிருப்ப. அது என்னமோ உண்மைதான். அதேதான் இப்ப நான் வந்து சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க முடிவை நீங்க தான் எடுக்கணும். நான் சொல்றதா ஐஷு சொல்றதா வச்செல்லாம் நீங்க எடுக்கணும்னு அவசியம். உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு பிடிச்சமான பொருள் அதை எடுங்க அருண். நம்ம மைண்ட்ல எவ்வளவு குழப்பம் வேணாலும் இருக்கலாம் அருண். ஆனா அந்த குழப்பத்துக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கு அருண். நீங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவையான பொருள் நான் எடுப்பேன். புரிஞ்சா சரிதான் அருண். அவ்வளவுதான் அருண், சிம்பிள். நான் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் சொல்லிட்டேன். பிரியா வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிய வச்சிட்டா. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நமக்கு தான் தெரியும் அருண். நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு தெரியல, எதை எடுத்தாலும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு அருண். குழப்பத்திலேயே முதல்ல வாழக்கூடாது அருண். குழப்பத்திலேயே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒழுங்கா வாழ முடியாது அருண். நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு அழுந்துட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஆமா. ஆமான்னு
சொல்றீங்களா அருண்? அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டு தான் ஆகணும். வேணாம் விட்டுறலாம் அப்படி இப்படின்னு சொன்னா எது சொன்னாலும் முடியாது அருண். யோசிச்சு குழப்பத்துல இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க கூடாது அருண். குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும். அது அந்த குழப்பத்துல இருக்கவங்க தான் அருண் எடுக்கணும். இப்போ நீங்க தான் எடுக்கணும். எங்களை ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு சொன்னீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸா நினைச்சுதான் நாங்களும் சொல்றோம். உங்க லைஃப்காக ஒரு சின்ன இது அவ்வளவுதான். சொல்றத சொல்லிட்டு அருண். இதுக்கு மேல உங்க முடிவு நீங்க தான் எடுக்கணும். சரி, சௌமியா எங்க காணும்? அவ அண்ணன் கூட பேசிட்டு இருக்கா. அன்னை கூட பேசிட்டு இருக்காங்களா? சரி, நான் வந்துட்டு போறேன்னு சொல்லிடுறீங்களா? நீங்க வந்ததை பார்த்தா நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? குழந்தைய பார்க்கலான்னு வந்தா அதை பார்த்துட்டேனே. யாரும் குழந்தைய பார்க்க மட்டும் தான் வருவீங்களா? எங்களால பார்க்க வர மாட்டீங்களா? உங்களதான் பார்த்துட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன? சரி அருண், சரி இருங்க அருண், சாப்பிட்டாது போலாம். உங்க ஃப்ரெண்ட் குரு மாமா சொல்லலையா? சொன்னாருமா, நான் போறேன், அப்புறமா வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கா, அதை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட இங்க வரேன். அவனதான் கூப்பிட்டுருக்கீங்களே உங்க வீட்டுக்கு. ஆமாமா, இன்னைக்கு வரேன்னு வேற சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் வருவேமா, அதனால நான் போயிட்டு அவன் கூட வந்துடுறேன். அப்போ ஓகே, கிளம்புங்க. சரி, சௌமியா கிட்ட சொல்லிருங்க. நான் சொல்லிடுறேன்னு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பிரியா. என்னடாமா என்னாச்சு? நீ இப்படி எல்லாம் உட்கார மாட்டியா? என்னாச்சு? அன்பு ஏதாவது திட்டினானா? இல்ல யாராவது ஏதாவது திட்டினாங்களா? இல்ல, நான் கொஞ்ச நேரம் உன் தோல்ல சாயணும் போல இருந்துச்சுன்னா அதனால தானே வந்தேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்றா. இல்லண்ணா, அதெல்லாம் எதுவுமே இல்லண்ணா. என்னமோ மனசுல கஷ்டமா இருந்துச்சுன்னா அதனால தானே வந்தேன். எதுவா இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லி, இந்த அண்ணன் உன் கூட இருக்கேன். என்னமோ தெரியலண்ணா, ஒரு மாதிரியாவே இருக்கணும். நல்லா தானே இருந்தேன். என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா அப்ப கூட நல்லா தானே இருந்த. உனக்கு ஏதாவது பிரச்சனை நீ சொல்லாம இருக்கியா? ஐயோ, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனைனா ஆக போகுது, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்ச நேரம் நல்லா இருந்த, அதுக்கப்புறம் திரும்பி இப்படி ஆயிட்ட, அதான் கேட்டேன். அங்க போயிட்டு அதுனே திரும்பி பழைய ஞாபகம் மனசுக்குள்ள வந்துருச்சுனா. டாக்டர் என்கிட்ட இப்படி இருக்கணும்னு சொன்னது இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுனா. அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு தூக்கி போட்டுடுறா. என்னால முடியலண்ணா. அது ஒரு கெட்ட கனவா என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கேனா. நானும் எவ்வளவோ அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேனா. ஆனா என்னால சுத்தமா மறக்க முடியலண்ணா அந்த விஷயத்த. எங்க பார்த்தாலும் எப்போதுமே என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கேனா. அதுலயும் ஹாஸ்பிட்டல் அந்த விஷயம் கேட்ட உடனே இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுனா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்ல எனக்கு அதுதானே ஞாபகமே வருது. நான் இருக்க கூடாது, என் புருஷன் உயிரோட இருக்க கூடாது, என் குழந்தைங்களும் உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, என் வயிற்றுலயே பட்டுன்னு எட்டி உதச்சாங்கன்னா, இதெல்லாம் தாண்டி அன்பை காப்பாத்தணும்னு நினைச்சேனா. இப்ப அன்பை காப்பாத்தி என் குழந்தைங்களையும் காப்பாத்தி நல்லபடியா இருக்காங்கன்னா, இந்த ஒரு செகண்ட் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா எப்ப நான் அவங்களை காப்பாத்திருப்பேன். அவங்க இல்லாம போயிருப்பாங்கல்லனா. என் புருஷனையும் காப்பாத்தி இருக்க முடியாது, என் குழந்தைங்களையும் காப்பாத்தி இருக்க முடியாதுல்லனா. அப்படியெல்லாம் இல்ல, உங்க 4 பேத்துக்கு ஒன்னும் ஆகாது, எங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நல்லபடியா இருக்கீங்களா, அதை மட்டும் யோசிங்க. யாரு உன்னை எட்டி உதச்சா, இதெல்லாம் மட்டும் எங்க கிட்ட யாருன்னு சொல்லு. அண்ணா ப்ளீஸ், தயவு செஞ்சு அதை பத்தி கேட்காதண்ணா. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுன்னு விட்டுருண்ணா. அது எப்படி அதோட முடியும்னு நீ நினைச்சிட்டு இருக்க? உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற, அன்பு கிட்டே ஆகட்டும், ஃபேமிலி கிட்ட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற. யார்கிட்டயும் சொல்லாம இப்படி இருக்கலாமா? முதல்ல யாரு என்னன்னு சொன்னாதானே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். வேணும்னு அந்த பிரச்சனை திரும்பி வளர்க்க நான் விரும்பலண்ணா. உங்க எல்லாத்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால பயந்துட்டு இருக்க முடியாதுண்ணா. போதும், அந்த பிரச்சனை அதோட போகட்டும். அந்த பிரச்சனை என்னோட போய் விட்டுருட்டும், நான் விட்டுருண்ணா. திரும்பி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுண்ணா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை விட்டுருங்க. யாரும் அதை பத்தி பேச வேணாம். அது யாரு என்னன்னு யாருமே கேட்காதீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் வேணாம்ண்ணா. அதான் 4 பேரும் நல்லா இருக்கும்ல, அது எதுக்கு நான் பேசிட்டு உங்களை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு அவ்வளவு பயத்தோட இருப்பேன். அதுக்கப்புறம் ப்ளீஸ் நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் கேட்க வேணாம்ண்ணா. என் அன்பான தங்கச்சியில தயவு செஞ்சு சொல்லுமா, ப்ளீஸ்டா சொல்லுடா. என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்கள நான் சும்மா விடுவேனா? என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அந்த இடத்துல எவ்வளவு அழுந்திருக்கா. குழந்தைய வயிற்றுல சுமந்து புருஷனையும் காப்பாத்தணுங்கிற நிலைமையில நீ இருந்திருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பல்ல. அந்த இடத்துல கூட நாங்க யாருமே இல்லையே. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன தெரியுமா எங்களுக்கு இப்படி நடக்கும்னு? என்ன நடந்தாலும் என் அண்ணன் என் கூட இருப்பான்னு எனக்கு தெரியும்ண்ணா. உங்க எல்லாத்தோட அன்பு தானே எங்களை காப்பாத்தவே செஞ்சுச்சு. இருந்தாலும் என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த கஷ்டப்படுத்தினவங்க இப்ப சந்தோஷமா வாழுவாங்கல்ல. என் தங்கச்சி அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அத நீ சொன்ன உடனே என் மனசு எவ்வளவு உடஞ்சிச்சு தெரியுமா? டாக்டர்ல இப்படி ஒரு விஷயம்னு சொல்லும் போது என் மனசு உடஞ்சிருச்சுடா. இவ்வளவு கஷ்டப்படுத்தினவங்க நம்ம சும்மா விட்டுறலாமா? விடக்கூடாதுடா. தயவு செஞ்சு இந்த அண்ணன் கிட்ட சொல்லுடா. என் செல்லோல இந்த அண்ணன் கிட்ட சொல்லுடா. என்னன்னா ஐஸ் வைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுனா. யார்கிட்டயும் வம்புக்கு போக தேவையில்ல. இந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேணாண்ணா. விட்டுறது, அதோட முடிஞ்சிருச்சு. என்னோடய அந்த பிரச்சனை போகட்டும்னா. இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை வேணாண்ணா. என்னடா இப்படி சொல்ற? என் தங்கச்சி எவ்வளவு காயப்படுத்தி இருப்பாங்க. அவங்கள சும்மா அவங்கள சந்தோஷமா வரவிட்டு என்னால இருக்க முடியலடா. விட்டுனா, இதுக்கு மேலேயாவது உன் தங்கச்சி சந்தோஷமா வாழணும்லண்ணா. உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணுமா இல்லையாண்ணா? என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தானே நான் கேக்குறேன். இல்லண்ணா, நீ போய் பிரச்சனை வந்து திரும்பி உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயத்திலேயே தானே நான் வாழுவேன். எனக்கு சந்தோஷம் இருக்காதுண்ணா. உன் தங்கச்சி
தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா அந்த பிரச்சனை எதுவும் பேசாம இருங்க, அதுவே போதும். திரும்பி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பயத்துல இருக்க வச்சிடாதீங்கண்ணா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணா. அது யாருன்னு தெரிஞ்சாலும் உங்களால தாங்க முடியாதுண்ணா. தயவு செஞ்சு அந்த பிரச்சனையோட அதோட விட்டுருங்க. யாரும் எனக்காக எதுவும் பார்க்க வேணாம். இப்ப பாரு, நான் உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா நீ அந்த பிரச்சனையை விட்டு தள்ளி இருந்துடணும். இதுக்கு மேலேயாவது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னா. இதுக்கு மேல நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. அதனால நீ கவலைப்படாத. விட்டு நான் அதை பத்தி பேசாதண்ணா. பேசினா உன் தங்கச்சி தானே வருத்தப்படுவேன். சரி, என் தங்கச்சி கஷ்டப்படுத்துற விஷயத்த நான் பேச மாட்டேன். இதுக்கு மேல அதை பத்தி நான் பேச மாட்டேன். போதுமா? போதும்ண்ணா, என் செல்லண்ணா. நீதான் என் தங்கம்ண்ணா. சரிடாமா தங்கச்சி, சரி. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடப்பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு